தமிழக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுக சார்பாக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களை நேரலையில் வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சசிகுமார் இணைந்திருக்கிறார். சசிகுமார், திருவண்ணாமலையில திமுகவினர் கொண்டாட்டங்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான கள விவரங்கள் என்ன? வணக்கம் ஷாம். தமிழகம் முழுவதும் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இன்று மதியம் பொறுப்பேற்க உள்ளார். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள திமுக தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதேபோல் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் அருகில் திருவண்ணாமலை மாவட்ட திமுக சார்பில் தற்போது பட்டாசுகள் வெடித்து இனிப்புகளை வழங்கி வருகின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த திமுகவினுடைய மாவட்ட சார்பில் திமுக தொண்டர்கள் அதிக அளவில் திரண்டு மத்திய பேருந்து நிலையம் அருகில் தற்போது அந்த பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விளையாட்டுத்துறையினுடைய அந்த முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இன்று மதியம் பல்வேறு திட்டங்களை தங்களுக்கு அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்புகளையும் காத்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். தற்போது பொதுமக்கள் விஜய் நம்மோடு இருக்கிறார், அவரிடத்தில் கேட்போம். சார் வணக்கம். தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க உள்ளார். இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க. நாங்கள் வரவேற்கிறோம். அவர் ஏற்கனவே அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் போது பல திட்டங்களை கொண்டு வந்தார். உலகமே வேந்து பார்க்க அளவு கார் ரேஸ் நடத்தினார். அதால் அவர் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார். அதால் அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறது நல்லது தான். மக்களுக்கு பல திட்டங்கள்லாம் கொண்டு வருவார். நம்ம தமிழக மக்களும் இளைஞர்களுக்கு இன்னும் விளையாட்டில் மென்மேலும் அவர் எங்களை ஊக்கப்படுத்துவார் என்று நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். பொதுமக்கள் கூறியதை நம்மால் கேட்க முடியுது. மேலும் பார்த்தோம் என்றால் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் போதே பல்வேறு திட்டங்களை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் தமிழக மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இளைஞராக இருக்கக்கூடிய அவர் மேலும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவார் என்று பல்வேறு கருத்துக்களை கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஷா, திருவண்ணாமலையில் திமுக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சசிகுமார் வழங்கியமை கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.